இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுடைய மதிப்புக்குரிய அன்சார் ஹாஜியார் அவர்கள் போட்டு நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். அவர் கட்சியினுடைய ஒரு மூத்த போராளி, குறிப்பாக இந்த ஊரினுடைய நலன்களில் இப்பொழுதும் அக்கறை கொண்ட ஒருவர். அவ்வாறான ஒரு சகோதரரை, ஒரு மூத்த தலைவரை நீங்கள் எல்லோரும் வேட்பாளராக வற்புறுத்தி போட்டு அவரை நியமித்திருக்கிறோம். இந்த தேர்தல் காலத்திலே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் குச்சவெளி பிரதேச சபையை நாம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால், கடந்த முறையும் நாம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தோம். ஒரு நல்ல சிறந்த ஒரு நிர்வாகத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். ஆகவே இந்த விளக்கக்கண்டி வட்டாரத்தில் இருக்கிற அன்புக்குரிய சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் முழுமையாக வாக்களிக்கின்ற போது எங்களுடைய சகோதரர் அன்சார் ஹாஜியாருடைய வெற்றி மாத்திரமல்ல, இன்னும் ஒரு போனஸ் ஆசனத்தையும் அது பெறுவதற்கு உதவியாக இருக்கும். இன்னும் சில போனஸ் வேட்பாளர் இருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் சபைக்கு கொண்டு செல்வதற்கு உந்து சக்தியாக இருக்கும். ஆக ஒவ்வொரு ஆசனமும் முக்கியமானது. சிலர் வந்து சொல்லுவார்கள், இவர்கள் முஸ்லிம் காங்கிரஸ் எதிர்கட்சிக்காரர்கள், இவர்களுக்கு வாக்களித்து நாங்கள் என்ன பிரயோஜனம், இவர்கள் ஆட்சி வைக்க முடியுமா என்றுதான் சிலர் சொல்லுவார்கள். முஸ்லிம் காங்கிரஸ் எதிர்கட்சி அல்ல, தவறான செய்தி. முஸ்லிம் காங்கிரஸ் எதிர்கட்சியும் இல்லை, இப்பொழுது ஆளுங்கட்சியும் அல்ல. நாங்கள் ஆட்சிக்கு எது நன்மை செய்கிறார்களோ, நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி, நாட்டை கட்டி எழுப்பி எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகின்ற போது அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவளிப்போம். நீங்கள் எந்த கவலையும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று முஸ்லீம்களுக்கு எதிரான நாட்டை வீணடிக்கின்ற திட்டங்களை கொண்டு வருகின்ற போது அதை நாங்கள் எதிர்ப்போம். அதை முஸ்லிம் காங்கிரஸ் எதிர்கட்சியும் அல்ல, ஆளுங்கட்சியும் அல்ல. முஸ்லிம் காங்கிரஸ் நடுநிலையாக நின்று நாட்டை பற்றி, நமது சமூகத்தை பற்றி சிந்திக்கின்ற ஒரு கட்சி என்பதை தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக ஒரு நாளும் இந்த உள்ளூராட்சி சபைகள் சட்டத்திலே ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற ஒரு சட்டம் கிடையாது, ஒரு நடைமுறை கிடையாது. அது அப்பட்டமான பொய் சொல்லி தெரிவதெல்லாம். பாராளுமன்றத்திலே தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி, எதிர்கட்சி தலைவர், விபக்ஷ நாயகன் இருக்கிறார்கள். மாகாண சபையிலே ஆளுங்கட்சி எதிர்கட்சி விபக்ஷ நாயகன் இருக்கிறது. ஆனால் பிரதேச சபைகளிலோ மாநகர நகர சபைகளிலோ அப்படியான எந்த ஒரு திட்டமும் கிடையாது, அப்படி ஒரு சட்டமும் கிடையாது, அமைப்பும் கிடையாது. முதலாவது கூடுவார்கள், எந்த கட்சிக்கு, கட்சி அல்ல நபர் தான் ஒருவருடைய பேர். நீங்க எல்லாம் உண்டா கூடுவீங்க, ஒரு ஆளுடைய பேரை சொல்லுவார், ஒரு ஆள் பிறவிப்பார், ஆமதிப்பார், அவரு கூட ஓட்டிருந்தா சேமன் ஆகுவார். அப்படித்தானே? இன்னொரு ஆளையும் பிறவிப்பாங்க மத்த பக்கத்தாங்க. அப்படித்தானே? அவர் தோத்தா தோத்துருப்பார். இன்னொரு வைஸ் சேமனா வருவார், சேமனா வருவார், ஆட்சிகள் தான். இங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒன்றும் கிடையாது. யாரும் இது காசு கொடுக்கறதும் இல்லை. அவங்களுக்கு அவங்களுடைய குச்சவெளி வருமானம் இருக்குன்னு குச்சவெளி பிரதேச வருமானம் இருக்கு. மாகாண அரசாங்கம் சிபி ஜேபி என்று நிறைய திட்டங்கள் அதில் கொடுப்பாங்க. மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கும். இவைகளை கொண்டுதான் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து. ஆகவே இங்கு யாரும் வந்து அந்த கட்சி இந்த கட்சி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கடந்த தேர்தலிலும் நாங்கள் ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழந்திருக்கிறது. முஸ்லிம் காங்கிரஸ் மாகாண சபை தேர்தல் வரை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு இறுதிக்குள், ஆகஸ்ட் மாதம் அளவிலே இறுதி ஆண்டு இறுதிக்குள் மாகாண சபை நடத்தப்பட்டாக வேண்டும். அந்த தேர்தலிலும் கணிசமான ஆசனங்களை நாங்கள் பெற வேண்டும். மாகாணத்தில் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். பிரதேச அதிகாரம், மாகாண அதிகாரம் அப்படி வருகின்ற போது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய பாராளுமன்ற ஆசனங்களை கைப்பற்றுவதற்கான வியூகங்களை நாங்கள் வகுத்து திட்டமிட வேண்டும். கடந்த காலங்களை விடவும் எதிர்காலத்திலே கடந்த காலங்களில் கிடைத்த அனுபவங்களை கொண்டு எவ்வாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போட்டியிடுவது, எவ்வாறு போதனூடாக எங்களுடைய பிரதித்துவத்தை பாதுகாக்க முடியும் என்கின்ற பல விடயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பேசுவோம். ஆகவே ஒரு அதிகாரம் என்பது கிழக்கண்டி வட்டாரத்தின் அதிகாரம்,
குச்சவெளி பிரதேச அதிகாரம், மாகாண அதிகாரம், பாராளுமன்ற அதிகாரம் இவைகளை நாங்கள் பெறுகின்ற போதுதான் இந்த நாட்டிலே நாம் தலை நிமிர்ந்து வாழ முடியும். எங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காண முடியும். எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக வேறு யாரிடம் நாங்கள் கேட்க முடியாது. நாங்கள் தான் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அதற்கு அதிகாரங்களை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நினைக்கின்றேன், இறங்கண்டி வட்டாரத்திற்கான பிரச்சனை கிடையாது. நீங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு எங்களுடைய அன்சார் ஹாஜியாருக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள். அன்சார் ஹாஜியாருக்கு வாக்களிப்பது மாத்திரமல்ல, நீங்கள் வாக்களிப்பது முஸ்லிம் காங்கிரசுக்கும் வாக்களிக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த தேர்தலிலே முஸ்லிம் காங்கிரசுடைய பிரதிநிதி தான் அன்சார் ஹாஜியார் மரச்சின்னம். நீங்கள் பேலட் பேப்பரை போய் பார்த்தால் அன்சார் ஹாஜியாருடைய பேரும் இருக்காது, நம்பரும் இருக்காது, மரம் மாத்திரம் தான் இருக்கு. நீங்கள் மரத்துக்கு வாக்களித்தால் அன்சார் ஹாஜியார் வெற்றி பெறுவார். அன்சார் ஹாஜியார் வெற்றி பெற்றால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதற்கு பின்புலமாக இருந்து அவருடைய இந்த இறக்கண்டி பிரச்சனைகளை தீர்த்து அபிவிருத்தி அடைவதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாங்களும் எங்களான முழு ஒத்துழைப்பையும் ஒத்தாசையும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தருவோம் என்று நாம் முன்வைக்கிறோம். பல்வேறுபட்ட தேவைகள், பல்வேறுபட்ட தேவைப்பாடுகள், பிரச்சனைகளோடு நாம் இருக்கிறோம். நமது பொருளாதார பிரச்சனை, வீதி பிரச்சனை, ஏனைய பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது என்பது அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே அதனை நாங்கள் பெறுவதற்குரிய வாய்ப்பு தான் இந்த தேவை. ஆகவே ஏனென்றால் வெறும் அன்சார் ஹாஜியார் வெல்லுவதற்குரிய வாக்கு போட்டால் போதும் என்று இருக்கக்கூடாது. எல்லோரும் சேர்ந்து போடுகின்ற போது எங்களுக்கு ஒரு போனஸ் ஆசனம் கிடைக்கும். அது சில வேளைகளில் எங்களுடைய சபையை தீர்மானிக்கின்ற சக்தியாக கூட மாறிவிடலாம். ஆகவே உங்களுக்கு தெரியும், நான் தெளிவாக பேச விரும்பவில்லை. இங்குள்ள சூழ்நிலைகள், நிலைமைகளை கருத்திலே கொண்டு நமது கட்சி பலமான ஒரு கட்சியாக மாற வேண்டும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் அதற்காக நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். ஆகவே வேறு கதைகள், வேறு கட்சிகள் வந்து வெறுமனை தோற்கின்ற சில கட்சிகள் இருக்கிறார்கள். அவர்கள் வட்டாரத்தில் வெற்றி பெற முடியாது. தோல்வி அடைவதை தோற்கின்ற அந்த வாக்குகளை கொண்டு போனஸுக்காக போட்டுறார். அதற்கெல்லாம் இடவழித்து கடைசியிலே அவர்களுடைய ஆதரவும் இல்லாமல் சபைகளை இழந்துவிடக் கூடாது. முழுமையாக இந்த தேர்தலிலே நான் இன்று கூட இக்பால் நகர், நிலாவளி, பல பிரதேசங்களுக்கு நாங்கள் திருமலை, ஜமாலியா பிரதேசங்களுக்கு போயிருந்தோம். வேறு கட்சிகளிலே கடந்த தேர்தலில் போட்டியிட்டவர்கள், கடந்த தேர்தலில் போட்டியிட்ட ஏனைய வேட்பாளர்கள், கட்சிகள் எல்லோரும் வந்து மேடைகளிலே இருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன். அந்த மாற்றம் இங்கு மேற்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு ஒன்றுபட்டு உங்களுடைய வாக்குகளை அளித்து எங்களுடைய பிரதிநிதி, எங்களுடைய வேட்பாளர் மதிப்புக்குரிய அன்சார் ஹாஜியார் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எங்களாலான முழு ஒத்துழைப்பையும் ஒத்தாசையும் உங்களுடைய பிரதேச அபிவிருத்திக்கு நாங்கள் முழுமையாக வழங்குவோம் என்று